கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 10:15 உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். கர்த்தர் அவருடைய சந்ததியாகிய உங்களை சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டபடியினால் நீங்கள் அவருக்கு விசேஷித்த ஜனமாயிருக்கிறீர்கள். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் மேல் பிரியமாயிருந்து அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு பின் அவனுடைய சந்ததியையும் தெரிந்து கொண்டு அவர்கள் நாட்களில் வாழ்ந்த சகல ஜனங்களிலும் அவர்களை மேன்மையாக வைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் நாள்தோறும் உங்களுக்காக பரிந்து பேசுகிற அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலம் கிருபாசன தண்டை நீங்கள் நெருங்கி சேர முடியும். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவருக்கு முன்பாக நீங்கள் விசேஷித்தவர்கள். நிச்சயமாகவே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த பூமியில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே உங்கள் வாழ்க்கையின் இறுதி வரையில் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படும். நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்படுகிற காரியங்களில் ஒன்றையாகிலும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிற நீங்கள் தேவன் உங்கள் மேல் பொழிந்தருளின ஆசீர்வாதங்களுக்காக பாக்கியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி இதுவரையிலும் உங்களை வழிநடத்தின தேவன் இனி வருகிற மாதங்களிலும் வழிநடத்தும்படி ஜெபியுங்கள், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாள் வரை ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நடத்தி வந்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் உமக்காக தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வித்தியாசமாய் இன்றைக்கு நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மைகள் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் திறக்கப்படட்டும் அப்பா. இன்றைக்கு தீமைகளை நன்மைகளாய் மாற்றுகிற தேவனாய் உம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்தின் கடைசி நாளிலே ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகளாய் மாற்றி புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதத்தோடு காணப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பொழிந்தருளும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீர் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இனி வருகிற மாதங்களில் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.